இன்னைக்கு லஞ்சுக்கு எங்க வீட்ல காடை தான் வாங்கியிருந்தோம். ஸோ ரொம்ப நாள் ஆச்சு காடை வாங்கி. எப்பயுமே சிக்கன், மட்டன் இப்படி தான் மாத்தி மாத்தி போயிட்டே இருக்கு. நான்வெஜ் அப்படின்னா. காடை வாங்கி ரொம்ப நாள் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஓகே காடையே இன்னைக்கு வாங்கி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்ல எல்லாருமே சொன்னாங்க. அதுக்கேத்த மாரி காலையிலே காடையும் வாங்கிட்டு வந்தாச்சு. ஸோ அத வச்சு தான் இன்னைக்கு வந்துட்டு லஞ்ச் வந்து ப்ரிப்பேர் பண்றதா இருந்துச்சு. ஸோ காடை கிரேவி பண்ணி ரசம் வச்சிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஐடியா பண்ணியிருந்தேன். இந்த காடை கிரேவி பண்றதுக்கு நம்ம சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம். இந்த சின்ன வெங்காயமா நல்லா இந்த மாரி கல்லுல இடிச்சு வந்து எடுத்துக்கோங்க. அப்பதான் டேஸ்ட் நல்லாருக்கும். அது கூட ஒரு பெரிய வெங்காயம் நல்லா இந்த மாதிரி பொடிசா கட் பண்ணிட்டு, அது கூடவே ஒரே ஒரு பச்சை மிளகாயும் நல்லா இடிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ கடாயில நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா நல்லெண்ணெய் சேர்த்து பண்ணுங்க. அப்பதான் நல்லா டேஸ்ட்டா இருக்கும். அதுல 1 ஸ்பூன் சீரகம், நம்ம நறுக்கி வச்ச வெங்காயம், கருவேப்பிலை, ரம்ப இலை, அது கூடவே வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாமே ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டு, இப்போ இடிச்ச சின்ன வெங்காயம், அது கூட இடிச்ச பச்சை மிளகாயும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதுல நம்ம நறுக்குன தக்காளி கூடவே மசாலாவும் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள்தூள் 1 ஸ்பூன், சீரகத்தூள் 1 ஸ்பூன், சோம்புத்தூள் 1 ஸ்பூன், மிளகுத்தூள் 1 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் மட்டும் 2 ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா இதில காடை எல்லாமே ஆட் பண்ணிட்டு நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணி நல்லா வந்து மூடி போட்டு கரெக்ட்டா ஒரு 20 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லயே வேக வச்சீங்க அப்படின்னா, சூப்பரான காடை கிரேவி வந்து ரெடி ஆயிடும். கண்டிப்பா இந்த ரெசிபிய நீங்களும் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்க. யூசுவலா நான்வெஜ்ல சிக்கன், மட்டனுக்கு பதிலா இந்த மாரி என்னைக்காச்சும் டிஃபரெண்ட்டா செஞ்சோம் அப்படின்னா, கண்டிப்பா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும்.